நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பேய் கொட்டு திரைப்பட இசை வெளியீட்டு விழா. இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகையும் பாடகியுமான லாவண்யா 32 துறைகளில் தடம் பதித்து சாதனை படைத்த திரைப்படம் பேய் கொட்டு. இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகையும் பாடகியுமான லாவண்யா கதையின் நாயகியாக முதன்மையான வேடத்தில் நடித்திருக்கும் படம் பேய் கொட்டு. இப்படத்தை வெளியீட்டு தேதி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் இப்படத்தில் இசை வெளியீடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் இயக்குனர் பேரரசு, ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம், நடிகர் கூல் சுரேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அறிமுக இயக்குனர் எஸ். லாவண்யா இயக்கத்தில் உருவாகியுள்ள பேய் கொட்டு என்னும் திரைப்படத்தில் எஸ். லாவண்யா, தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி, ஆனந்தராஜ், பட்டம்மா, ஆடம் சசிகுமார், செல்வம் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தின் அனைத்து தொழில்நுட்ப பணிகளையும் இயக்குனர் எஸ். லாவண்யா சுயமாக கற்றுக்கொண்டு கையாண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த பெண் படைப்பாளி புதிய சாதனையை படைத்திருக்கிறார். ஹாரர் த்ரில்லராக தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை ஓம் சாய் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் இயக்குனர் எஸ். லாவண்யா தயாரித்திருக்கிறார். இப்படத்தில் டீசர், ட்ரெய்லர் வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் இந்த திரைப்படம் எதிர்வரும் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் திரையரங்களில் வெளியாகிறது. இதனிடையே இந்த திரைப்படம் 10க்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளில் வென்றிருக்கிறது என்பதும், ஒரு பெண்மணி திரைத்துறையில் உள்ள அனைத்து பிரிவுகளையும் பற்றி கற்று தேர்ச்சி அடைந்து அதனை தொடர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திரைப்படத்தில் நாயும் பேயும் முக்கிய கதாபாத்திரத்தில் நல்லதொரு காம்பினேஷன் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்படம் காமெடி, ஆரர் கலந்த கதையில் நல்ல மெசேஜ் உள்ள விறுவிறுப்பான குடும்பத்தோடு பார்க்கும் படமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாக்யராஜ் இயக்குனர் லாவண்யா இப்படத்திற்காக விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திரைப்பட சினிமா நடிகைகளின் பெண்களை அட்ஜஸ்ட்மெண்ட், ஆண்கள்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிய முக்கிய கதை கருவை கொண்டு இப்படம் உருவாகி இருக்கிறது. இயக்குனர் லாவண்யா இசைத்துறையில் MA இந்துஸ்தானி இசையில் பஞ்சாபில் படித்துள்ளார். இவர் சினிமாவில் பாடகியாக வர வேண்டும் என ஆசைப்பட்டவர். முழு துறையும் கற்றுக்கொண்டு 32 துறைகளில் சாதனை படைத்துள்ளார். விரைவில் வரவிருக்கும் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிறது. அதுவும் ஒரு பெண் இயக்குனர் 32 விதமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் என்றால் அதை எப்படி இயக்கியிருப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் உருவாக்கி இருக்கிறது. பாக்யராஜை, பேரரசுலாம் மிக சிறப்பாக அவர்களை பாராட்டி அவங்களுடைய திறமையெல்லாம் புகழ்ந்து பேசினார்கள். பிரசாத் லேபில் நடந்த அந்த இசை வெளியீட்டு விழாவில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதே மாதிரி லாவண்யா பேசும்போது இந்த படத்தை எடுத்த விஷயத்தை விட இந்த சினிமாவில் பெண்கள் நுழைவது ரொம்ப கடினமா இருக்கு. நுழைந்தாலும் வாய்ப்பு கேட்டாலும் உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா, அப்பதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் மாறணும். இதை எடுத்து பெண்கள் ஃபைட் பண்ணணும். அப்படி கொடுக்கலையா விட்டுட்டு வந்து தனியா சுயமா படத்தை உருவாக்கணும். அப்படி பண்ணாதான் இந்த திரையுலகத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவங்க கீழே நம்ம போயிட்டோம்னு வச்சா காலத்துக்கும் அப்படியே நம்மளை பழக்கப்படுத்திடுவாங்க. தயவுசெய்து பெண்கள் விழிப்படையணும், அவங்க உணரணும். அதுக்காக தான் இந்த விழா நிகழ்ச்சியை நான் நடத்துறேன். தயவுசெய்து புரிஞ்சுங்க என்று லாவண்யா பேசினார். அதற்கு பேரரசு பேசும்போது சினிமாவே மோசமானது இல்லை, இந்த சினிமா சில பேர் மோசமா இருக்கிறது, அதனால சினிமாவே மோசமானதாக சொல்லக்கூடாதுன்னு பேரரசு மறுத்து பேசினார். பாக்யராஜ் பேசும்போது படத்தில் உள்ள சிறப்புகளை எல்லாத்தையும் பாராட்டி ரொம்ப சிறப்பாக வாழ்த்தி பேசினார். இசை தட்டி வெளியிட்டு வாழ்த்து கூறினார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.